இங்கே தென்காசியில் ஒரு தென்காசியில் கண்ணன் ஸ்கூலுன்னு இருக்கான். அந்த ஸ்கூலுக்கு காலையில் குழந்தை 4 வயசு குழந்தைய அனுப்புகிறாங்க. சாயந்தரம் பேக்கை மட்டும் கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்களாம்மா. வேன் உள்ளே ஒரு ஜீப் வந்துதாம்மா, அடிச்சுதாம்மா, தண்ணி போட்டு வந்தானுங்களாம்மா, அடித்தாங்களாம், அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு குழந்தை இறந்துருச்சு. அதையும் கூட சொல்லாமல் லாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க பேரண்ட்ஸுக்கு. இதில் காலையில் அனுப்புகிற குழந்தை சாயந்தரம் பேக் மட்டும் வந்தால் பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்மளும் குழந்தைகளை பெற்றிருக்கோம். நல்லா நினச்சி பாருங்கள். காலையில் போகிறவங்க 4 வயசு குழந்தை போகுது, ஸ்கூலுக்கு போகுது, சாயந்தரம் பேக்கு மட்டும் கொண்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க ஃபுட்டேஜ் தர மாட்டேங்கிறாங்களாமா. ஃபுட்டேஜ் அந்த டைமுக்கு மட்டும், அந்த குழந்தைய அடித்த டைமுக்கு மட்டும் இல்லையாம்மா ஃபுட்டேஜ். இது என்ன மழுப்புறது? என்ன பண்ணுனாங்க குழந்தைய? இதெல்லாம் கேட்க ப்ரைவேட் ஸ்கூலுக்கு நம்ம கஷ்டப்பட்டு அங்கே பிச்சை எடுத்து இங்கே பிச்சை எடுத்து நம்ம சேர்த்துறோம். குழந்தை கொஞ்சம் நல்லபடியாக படிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துறோம், முடியாமல் தான் சேர்த்துறோம். ஆனால் இதுலேயே இப்படி கந்தரகோலம் இப்படி பண்ணினாங்கன்னா என்ன பண்ணுறது? பெண் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும் அனுப்ப வேண்டாமான்னா? பெண் குழந்தைகளை வீட்டில் வச்சுருக்கிறதும் கஷ்டம், வெளியில் அனுப்புறது, ஸ்கூலுக்கு போகிற பக்கமாக கஷ்டம். அந்த பெண் குழந்தைகளை பெற்றுக்க வேணாம், இல்லை குழந்தைகளே பெற்றுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் இப்படி ஒரு சட்டமே வந்துடும் நினைக்கிறேன், குழந்தைகளையே பெற்றுக்காதீங்கிற மாதிரி. இப்படி தான் ஃப்யூச்சரில் இருக்கிற ஜென்ரேஷனுகளுக்கெல்லாம் அவங்களாம் இப்படி தான் நினைப்பாங்க. என்னத்துக்கு பெற்றுக்கணும்? குழந்தைகளை ஒன்று பெற்றுட்டு அதுகளை வளர்த்துறது, இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் காவு கொடுக்கறதுக்கும் என்னத்துக்கு தைக்கிறது? வேண்டாம், குழந்தையே வேண்டாமப்பா, நம்மளோட ஜென்ரேஷன் முடியிட்டுன்னு நினச்சிக்குவாங்க. பார்த்தா அப்படி கஷ்டம். அந்த பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்.